அன்புநேயர்களே, ஈரான் மீதான போர் காரணமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு அவர்களும் தொலைபேசி உரையாடலின் போது மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகளும் மிகப்பெரிய மோதலும் வெடித்ததாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இத்துடன் இந்த போரை நிறுத்தி மீண்டும் ஒரு சமாதானத்துக்குள் செல்லலாம் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் நெதன்யாஹு அவர்கள் இல்லை, அவர்களின் ஈரானின் அணுகுலைகள் மீதான தாக்குதல் தொடர வேண்டும் என்று ஒற்றை பிடியில் நிற்கின்றார். அந்த விடயத்தில் இருவரும் பிளவுபட்டதாகவே செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நெதன்யாஹு உரையாடல் பதற்றம் அடைந்தது. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்கா இஸ்ரேல் பிளவை வெளிப்படுத்தியதாக இன்றைய வியாழக்கிழமை இறுதி நள்ளிரவு செய்திகளாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு ஆகியோருக்கு இடையே சமீபத்தில் நடைபெற்ற தொலைபேசி உரையாடல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஈரான் விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இந்த உரையாடலின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக தெரிய வருகிறது. கட்டார், பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே ஒரு அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்த முயற்சி செய்து வருகின்றது. இந்த மத்தியஸ்தர்கள் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஒரு நோக்க அறிக்கை லெட்டர்ஸ் ஆஃப் இன்டென்ட் கையெழுத்திடவும் அதன் பிறகு 30 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஒரு திட்டத்தை உருவாக்கி உள்ளனர். இது ஹெமஸ் நீரிணை மற்றும் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதை நோக்கமாக கொண்டதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் நெதன்யாஹு நிலைப்பாடு வித்தியாசமாக மாறி இருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாஹு அவர்கள் ஈரான் மீது ராணுவ அழுத்தத்தை அமெரிக்கா தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஈரானின் ராணுவ கட்டமைப்புகளை அழிப்பதன் மூலம் அந்த ஆட்சியை மேலும் பலவீனப்படுத்த முடியும் என்பது அவரது திட்டமாக உள்ளது. இந்த அமைதி நிலைமை முயற்சியால் அவர் மிகுந்த அதிருப்தியும் கவலையும் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ட்ரம்ப் அவர்கள் தற்போது ஈரானுடனான நேரடி ராணுவ மோதலை தவிர்த்து ஒரு ராஜதந்திர ரீதியான உடன்பாட்டை எட்ட முயற்சித்து வருகின்றார். சில வளைகுடா நாடுகளின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் ஈரானின் மீது நடத்தவிருந்த தாக்குதல்களை அவர் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கின்றார். இந்த நிலைமையில் ஊடக தகவலின்படி இந்த உரையாடல் மிகவும் பதற்றமானதாக இருந்தது என்றும் நெதன்யாஹு இந்த அமைதி முயற்சியால் கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக இஸ்ரேலிய செய்தி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. இந்த உரையாடல் குறித்து செய்தியாளர் பேசிய ட்ரம்ப் அவர்கள், நெதன்யாஹு நான் சொல்வதை கேட்பார், அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை அவர் செய்வார் என்று கூறினார். அவர் நெதன்யாஹுவை ஒரு நல்ல மனிதர் என்று குறிப்பிட்டாலும் அமெரிக்காவின் உத்தியை இஸ்ரேல் பின்பற்றும் என்ற தனது உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இஸ்ரேல் ஈரானை ராணுவ ரீதியாக எதிர்கொள்ள விரும்பும் வேளையில் அமெரிக்கா தற்போது ராஜதந்திர வழிமுறைகளை தேர்வு செய்ய முற்படுவது இரு நாடுகளுக்கும் இடையிலான உச்சியில் பெரிய பிளவை ஏற்படுத்தி உள்ளது என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழலில் ஈரானுடனான இந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி உடன்படிக்கைக்கு இட்டு செல்லுமா அல்லது மீண்டும் பதற்றம் அதிகரிக்குமா என்பது உலக நாடுகளிடையே பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கி உள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹு ஆகியோர் செவ்வாய் அன்று காரசாரமான உரையாடலில் ஈடுபட்டனர் என்றும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போரை எவ்வாறு தொடர்வது என்பது குறித்து கடுமையான கருத்து வேறுபாடுகளை இந்த உரையாடல் வெளிப்படுத்தியதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இந்த பதற்றமான உரையாடலை ஒரு அமெரிக்க அதிகாரியை மேற்கோள் காட்டி அமெரிக்க CNN செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. சில பிராந்திய அரபு நாடுகளின் வேண்டுகோளின் பேரில் ஈரான் மீது திட்டமிடப்பட்டதாக கூறப்பட்ட தாக்குதல்களை ட்ரம்ப் நிறுத்தியதை தொடர்ந்து இது நிகழ்ந்துள்ளது. ஒரு மணி நேரம் நீடித்த தொலைபேசி உரையாடலின் போது நெதன்யாஹு தனது ஏமாற்றத்தை தெளிவுபடுத்தினார். எதிர்பார்க்கப்பட்ட தாக்குதல்களை தாமதப்படுத்தியது ஒரு தவறு என்றும் திட்டமிட்டபடி தொடருமாறும் ட்ரம்பிடம் அவர் வலியுறுத்தியதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றார்கள். காசாவில் நடந்த போர் குற்றங்களுக்காக 2024 முதல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தால் ICC தேடப்பட்டு வரும் இஸ்ரேலிய பிரதமர் ஈரானுக்கு எதிரான ராணுவ ஆக்கிரமிப்புக்கு நீண்ட காலமாக ஆதரவளித்து வருகிறார்.
இஸ்ரேலிய அரசாங்கத்தின் உயர் மட்டங்களில் மீண்டும் இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வலுவான விருப்பம் உள்ளது என்று ஒரு இஸ்ரேலிய வட்டாரம் CNN-இடம் கூறியதுடன் ட்ரம்ப் ராஜதந்திரத்தை உறுதிப்படுத்துவது அல்லது அனுமதிப்பது குறித்த விரக்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒரு உடன்பாடு கட்டுமா என்று ட்ரம்ப் பார்க்க விரும்புகிறார். ஆனால் நெதன்யாகு வேறு எதையோ எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் என்று அந்த வட்டாரம் மேலும் தெரிவிக்கிறது. இதற்கிடையில் ஈரானின் ஆரம்ப கட்ட 14 அம்ச முன்மொழிவின் அடிப்படையில் தெஹ்ரான், வாஷிங்டனும் பாகிஸ்தான் வழியாக தொடர்ந்து செய்திகளை பரிமாறி வருவதை ஈரானிய வெளியுறவு அமைச்சு செய்தியாளர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க தரப்பின் கருத்துக்களை நாங்கள் பெற்றுள்ளோம், தற்போது அவற்றை பகுப்பாய்வு செய்து வருகிறோம் என்று செய்தியாளர் இஸ்மாயில் வகாயி கூறியிருக்கின்றார். தொடர்ந்து நடைபெற்று வரும் மத்தியஸ்த முயற்சிகளின் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் வியாழக்கிழமை தெஹ்ரானுக்கு பயணமாகின்றார், அதாவது இன்று மாலை. ஒரு ராஜதந்திர தீர்வை காண்பதில் பாகிஸ்தான் ஒரு முக்கிய பங்காற்றி உள்ளது. இதில் ஏப்ரல் மாதம் அமெரிக்க துணை அதிபர் JD Vance மற்றும் ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபாப் ஆகியோருக்கு இடையான பேச்சுவார்த்தைகளை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏப்ரல் மாத இறுதியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட ஒரு அரசாங்க அறிவிக்கையில் வாஷிங்டன் தனது இஸ்ரேலிய நட்பு நாட்டின் வேண்டுகோளின் பேரில் இந்த மோதலில் ஈடுபட்டுள்ளது என்று ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த ராஜதந்திர அழுத்தம் வந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இந்த வெளிப்படையான ஒப்புதல் ஆக்கிரமிப்பு போரை தொடங்குவதற்கான தனது முடிவிற்கும் இஸ்ரேலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த வேளையில் ஈரானுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் அமெரிக்காவை இழுத்தது, வெளியுறவுத்துறை அதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு போரில் வாஷிங்டனை இஸ்ரேல் தள்ளியதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. ஒயிட் ஹவுஸ் சிச்சுவேஷன் ரூமில் இருந்து நெதன்யாகு மற்றும் அதிகாரிகளுக்கு இடையே பிப்ரவரி 11 அன்று நடந்த சந்திப்பை தொடர்ந்து அமெரிக்கர்களின் ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. நெதன்யாகுவின் திட்டத்தின் கூறுகள் கேலிக்கூத்தானவை என்று அமெரிக்க ராணுவ தளபதிகள் ட்ரம்புக்கு அச்சுறுத்திய போதிலும் நெதன்யாகுவின் நேரடி செல்வாக்கும் அழுத்த பிரச்சாரமுமே அமெரிக்காவை இந்த ஆக்கிரமிப்புக்கு தள்ளியதாகவும் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆக ஈரான் போர் தொடர வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இஸ்ரேலும் போர் வேண்டாம் என்று ரன் அவர்களும் இருப்பதால் இந்த ஒரு கான்ஃபிளிக்ட் வந்திருப்பதாகவே செய்திகள் வெளிவந்து பார்ப்போம். இன்னும் அது முருகல் நிலைக்கு சென்றால் போகின்ற போக்கை பார்த்தால் இஸ்ரேல் மீதே அமெரிக்கா போர் தொடுக்கக்கூடிய நிலையும் உருவாகும். எல்லாம் அவன் செயல். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும் என்று பகவத்கீதையுடன் முடித்து மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.